ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், பிகே 11 1.5 மாதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறதுக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. எல்லா அணியும் பற்றி போட்டிருக்கோம், எல்லா டீமை பற்றி. ஒரு 3 நாள் தான் பெண்டிங்கு. அது வந்துகிட்டே இருக்குது. ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், குஜராத் டீம் ஆகட்டும், யூபி ஆகட்டும். ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. எல்லா டீமும் கேப்டன் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ அந்த கேப்டன் பற்றி தான் பேச போகிறேன். நீங்களே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து 12 டீமில் 7 புது கேப்டன். அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் சாப்பிட இப்போ நான் தான் அந்தந்த டீமுக்கு ஓடணும்னா இப்படி தான் கேப்டன் ஆக்குவேன். காரணத்தோட சொல்கிறேன். ஏன் இந்த 7 பேர் புது கேப்டன், 7 டிஃப்ரெண்ட் அணிக்குன்னு. ஏன்னா கேப்டன்சி இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா நல்லா விளையாடணும்னு வச்சுங்க. லீடர் பிளேயர் கேப்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல டீமை வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணும். என்னதான் 40 நிமிஷம் சின்ன கேமு இருந்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், காமன் சென்ஸ், கேம் ஆஃப் மில்லிமீட்டர் உங்களுக்கு தெரியும் கபடிங்கிறது. இது வந்து கிரிக்கெட் மாதிரி இல்லை 22 யார்டு ஓடுறதுக்கு. ஜஸ்ட் 1 மில்லிமீட்டரில் நீங்கள் முன்னாடியே பிடிச்சிட்டாங்கன்னா அவுட் தான். நீங்கள் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி அவுட் ஆனாலும் அவுட் ஆவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் சுச்சுவேஷன் கேப்டனாக இருக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அதுவும் ட்ராவலிங் நிறையா இருக்கும். 22 லீக் மேட்ச் விளையாடணும். ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டி லக்கேஜை கிளியர் பண்ணி இன்னும் ப்ராக்டிஸுக்கு போய் செக்இன் பண்ணி மீடியாவுக்கு பதில் சொல்லி ஃபேன்ஸுக்கு பதில் சொல்லி இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். அதனால் இந்த 7 கேப்டன் இருக்காங்களே, அதில் 7 டீமுக்கு இப்போ புது கேப்டன் அண்ட் 5 டீமுக்கு பழைய கேப்டன் தான் இருப்பாங்க. பட் ஐ மைட் பி ராங். நான் சொல்கிறது எல்லாம் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர். இல்லை சார், இவர் இருந்தால் தான் அவங்களுக்கு சரியாக தான் இருக்கும், ஆனால் ஏன் நீங்கள் மாற்ற வேண்டாம்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இது என்னோட மை ஒப்பீனியன். அகைன் ஐம் டெல்லிங் யூ, கப்பு ஜெயிக்கிறதுக்கு கேப்டன்சி, தட் இஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் வெரி வெரி எசென்ஷியல். எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு, தோனிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுற ப்ரெஷர் சிஎஸ்கே அது மாதிரி. ரைட், எல்லா டீமும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க கோச்சஸை. அண்ட் கேப்டன் மட்டும்தான் சில டீம் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சில டீம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை யார் கேப்டன்னு. அதுமாதிரி நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அந்த 12 டீம் கேப்டனை. ரைட், 7 டீமுக்கு புது கேப்டன், 5 பழைய கேப்டன் தான். ஸோ வித் ரீசனிங் ஐம் கிவிங் ஆல்ஃபபெட்டிக்கலாகவே போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பெங்கால் வாரியர்ஸ் போவோம். நீங்கள் எல்லாருமே சொல்லிங்க சார், மணிந்தர் சிங் ஃபர்ஸ்ட் லட்டாச்சாரி கண்ணை மூடிட்டு போட வேண்டியதானு. என்ன கேட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் யாரையும் போடாதீங்க, யுவ கிளாஷ் வராது. பட் இருந்தாலும் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் டீம் விளையாண்டவங்க கேப்டனா. இப்போ வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் புது டீமுக்கு ஃபசல்லாம் புதுசாக வந்துருக்காங்க. மனிதன் சிங்கான பழைய ஆள். பெங்கால் வாரியர்ஸ் புதுசாக வந்தப்போ இன்னும் ப்ரெஷர் இருக்கும், பிளேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மனிதர் சிங் ஃபசல் லெட் தம் பிளே ஆஸ் அ பிளேயராக விளையாட விடுங்க. பாயிண்ட் நிறைய எடுத்துகிட்டு வரட்டும் மனிதர் சிங். இவர் ஃபசல் வந்து சுல்தான் டிஃபென்ஸில் அதை அவர் பண்ணட்டும். ஸோ அப்போ யார் கேப்டன்? எண்டிபோ பெரிய கேப்டனானு என்ன கேட்குறீங்க? நான் இல்லை, நிதிஷ்குமார். எஸ், அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி கேப்டன்சி பண்ணியிருக்காரு. யூபி கேப்டனாக இருந்திருக்காரு பிகேல் 10ல். அண்ட் இது மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் தான். ஸோ ஹி ஹாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அலோ மணிந்தர் சிங் அண்ட் அட்ராச்சாரி ஃபசல் ராஜு டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப். அவங்க பர்ஃபார்மன்ஸுலேயே போட்டோம். ஸோ இது ஒரு புது கேப்டன் ஆச்சா. நிதிஷ்குமார் என்னோட கேப்டன். பெங்களூர் புல்ஸுக்கு வருவோம். பர்தீப் நர்வால் புது கேப்டன் தானே. அவர் வேணால் யூபிக்கு இருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு புது கேப்டன் தான் பர்தீப் நர்வால் பெங்களூர் புல்ஸுக்கு. அண்ட் பிகேல் 2ல் வேறு விளையாடிருக்காரு புல்ஸுக்கு. நியூ யங் பிளேயராக விளையாண்டார் என்ஒய்பியா. இப்போ வந்து அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகி டுப்கி கிங், ரெக்கார்ட் பிரேக்கரு அண்ட் வெரி குட் ஸ்கில். அவர் ஸ்கில் லெவல் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ பர்தீப் நர்வால் அப்வியஸ் சாய்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவர் புது கேப்டன் தான் பெங்களூருக்கு பொறுத்த வரைக்கும். 3வது யாருப்பா? டபங் டெல்லி. நோ கன்ஃபியூஷன், நவீன் எக்ஸ்பிரஸ் தான் இருப்பார். போன சீசன் இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு பதிலாக ஆஷு மாலிக் போட்டார். ஆஷு மாலிக் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, ஐ ஒன்ட் மைண்ட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நவீன் எக்ஸ்பிரஸே கேப்டனாக இருக்கிறதுக்கு, ஐம் ஹாப்பி டு பிளே அண்ட் ட்ரீம். அவர் கீழே விளையாட எனக்கு இஷ்டம் தான். ஏன்னா பிரில்லியன்ட் இவர். ஆஷு மாலிக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆகலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அவங்கள. ஏன்னா பர்ஃபெக்ட்லி டீமை லீட் பண்ணார் போன சீசன் நவீன் இல்லாதப்போ. அண்ட் மேனேஜ்மெண்ட் கிவ்ஸ் மிஸ்டர் நவீன் எக்ஸ்பிரஸ் சான்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபங் டெல்லி ஆயிடுச்சு. அப்புறம் 4வது வரேன், குஜராத் ஜாயின்ஸ். குஜராத் டைம்ஸ் போன சீசன் ஃபசல் அட்ராச்சாரி இருந்தார். இப்போ நீரஜ்குமார் ஆக்கியிருக்கேன். ஏன்னா ஃபசல்லாம் போயாச்சு. அண்ட் ஃப்ரம் பாட்னா பைரட்ஸ் நீரஜ்குமார் பாட்னா பைரட்ஸ் இருந்தார். அங்கேருந்து வேறு அவர் வந்துட்டார். ஏன் சொல்கிறேன்னா, குஜராத் ஜாயின்ஸோட கோச் ராம் மெஹர் சிங், அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, ஃபெய்த் உண்டு நீரஜ்குமார் மேலே. மீன் 2 பேருமே பாட்னா பைரட்ஸ் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்காங்க, கோச்சாகவும் அவர் பிளேயராகவும் கேப்டனாகவும். ஸோ கோச் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பாங்க. கோச்சுக்கும் இவருக்கும் நல்ல ரேப்போ இருக்குது நீரஜ்குமாருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, குஜராத் ஜாயின்ட்க்கு வந்து நீரஜ்குமாரை கேப்டனை போடுறது பெட்டர். ஸோ தட் மற்றவங்களாம் தே கேன் பர்ஃபார்ம். ரைட், 5வது டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு வருவோம். ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து இப்போ மோஹித் நந்தல் வேற இல்லை. அது ஒரு உங்களுக்கு தெரியும், க்ரீன் சிக்னல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து, மேனேஜ்மெண்ட்லேருந்து. அதனால இப்போதைக்கு ஹரியானாக்கு ஜெய்தீப் தையாவே தான் இருப்பார். போன சீசன் ஜெய்தீப் தையாவும் பண்ணார், மோஹித்தும் பண்ணார். இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜெய்தீப் தையா. அதை பற்றி நிறைய பேச வேணாம். ஸோ 5வது டீம் ஹரியானாக்கு அவராச்சு. 6 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு வருவோம்.
ஜெய்ப்பூர் பிக் பால் எவ்ரிபடி சர்ப்ரைஸ் சுனில்குமார் ரிலீஸ் பண்ணது. ஏன்னா இந்த சுனில்குமார் வெரி குட் டிஃபெண்டர், ஆர்குலி இஸ் த பெஸ்ட் டிஃபெண்டர் இந்த டோர்னமெண்ட்லேயே. இதுக்கு பிகேஎல் ஹிஸ்ட்ரியில் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிகேஎல் 9ல் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு பண்ணார். அவர் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க, எப்பயும் கூட யூஸ் பண்ணலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ அவர் சரி, அப்போ யார் கேப்டன்? அனிமா சுர்ஜித் சிங்கை தான் அவங்க கேப்டன் ஆகுவாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அந்த ஐடியாவில் தான் அவர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா சுர்ஜித் சிங் வந்து ரைட் கவர் அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு யூ மும்பாக்கெல்லாம். ஸோ ஐ திங்க் தே வில் கோ ஃபார் சுர்ஜித் சிங். ரைட். 7வது யாருப்பா? பாட்னா பைரேட்ஸ். பாட்னா பைரேட்ஸ் தான் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. டீம் ஒன்றும் சரியாக செட் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க இவர் கிஷன் தூள் நவுத்திட்டாங்க, சச்சின் தன்வரும் போயாச்சு அங்கேருந்து. ஸோ இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது என்னோட அசம்ஷன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சந்தீப் குமார் மட்டும் தான் எனக்கு தெரிகிறார் அவர் கேப்டன்சி மெட்டீரியலாக. அவரும் என்ஒய்பியாக தான் போன வாட்டி சேர்ந்தது, புது பிளேயர் தான் அவர். பட் டெபு சீசனில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். நல்ல மீடியா ஹேண்டில் பண்ணார். மீடியா கேட்ட கேள்விக்கெலாம் நல்ல பதில் சொன்னார். நிறைய வாட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசினார். ஸோ ஒருத்தர் எப்படி மீடியா நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிறையா ஸ்கில்லு நாலேஜ் லெவலாம் நிறையா இருக்கும். தைரியமாக மேனேஜ்மெண்ட்டு கோச்சிட்டு கேட்கலாம், இப்படி வேணும், இந்த பிளேயர் வேணும், அந்த பிளேயர் வேணும், இந்த பிளேயர் வேணும்னு. ஸோ அதுக்காக சந்தீப் குமார் தான் எனக்கு தெரிகிறாரு. வேறு யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரைட். 8வது புனேரி பல்தன், நோ ஆர்குமெண்ட், டிஃபெண்டிங் சாம்பியன். அஸ்லம் இனாம்தார், ஜாஸ்தி பேச வேணாம், ஓரமாக வச்சுருவாங்க தான் சாம்பியன். தமிழ் தலைவாஸ் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. நானே ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டேன், சாகர் ராத்தியா சச்சின் தன்வரான்னு. என்னோட ஆப்ஷன் வந்து சாகர் ராத்தி தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. இந்த பிளேயர் எல்லாருக்கும் தெரியும், மேனேஜ்மெண்ட்டை தெரியும், கோச்சை தெரியும், ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். வேறு பிகேஎல் 9ல் போன சீசன் வீணாக பண்ணது கோச்சு தான் நான் சொல்லுவேன். டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணது. 5 நிமிஷம் விட்டு எங்கேருந்துங்க 100 மீட்டர் ரேஸ் நீங்கள் ஓடுறீங்க ஒலிம்பிக்கில், 50 மீட்டரில் உங்களுக்கு நிறுத்திடுறாங்கன்னு வச்சுங்க, எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள்? அது மாதிரி தான் அது. ஸோ அதனால் சாகர் ராத்தி எனி கிவன் டே நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சச்சின் தன்வர் அவர் கேமே ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி மனிதர் சிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற கேமில் ஃபர்ஸ்டால் சொல்கிறேன். சச்சின் தன்வர் கேமில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெஷர் எடுத்துக்காம விளையாண்டாருன்னா அவருக்கு ரொம்ப நிறைய பாயிண்ட் வரும். தமிழ் தலைவாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் சாகர் ராத்தி. ரைட். தெலுங்கு டைட்டன்ஸ் யாருப்பா? ஆப்வியஸ்லி பவன் ஷராவத் தான். நோ ஆர்குமெண்ட். போன சீசனும் அவர் தான் இருந்தார். இந்த சீசன் காட் பாயிண்ட் டு ப்ரூவ். போன சீசன் இந்த வாட்டி டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று ஒரு வீடியோ வர போட்டிருக்காங்க அவங்க ஸ்டார்டிங் 7 பற்றி. அண்ட் பவன் ஷராவத்தோட குவாலிட்டியை பற்றி நம்ம டவுட் பட வேணாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ் அ வெரி குட் பிளேயர், வெரி குட் ஹை பிளேயர், டிஃபென்ஸில் வேறு பண்ணுறாரு. ஸோ பவன் ஷராவத் தான் கண்டிப்பாக கேப்டனாக இருக்க போகிறது. யூ மும்பாக்கு வரும். யூ மும்பாக்கு நம்மளால சொன்னது தான், சுனில்குமார் தான் கேப்டன் ஆகுவாங்க. எடுக்கும்போது அவர் தான் மைண்டில் வச்சு எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஜெய்ப்பூரோட கேப்டன் பிகேஎல் 9ல் கப்பு ஜெயிச்சது, பிகேஎல் 10ல் செமிஃபைனல் போனவங்க. அவங்க தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர். பட் இந்த வாட்டி இவர் தான் கேப்டன் ஆகுவாங்க என்ன கேட்டிங்கன்னா, யூ மும்பா. ஏன்னா எனி சுச்சுவேஷன், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து ஒரு டீமை வெளில கொண்டு வர்றதுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் இவருக்கு இருக்கு. சுனில்குமாருக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இந்தியாவுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. ரைட். அப்புறம் யாருப்பா லாஸ்ட்டு? யூபி யோதா. யூபி யோதா தான் போன வருஷம் பர்தீப் நர்வால்லாம் அவரெல்லாம் நோத்திட்டாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மகேந்திர சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அநேகமாக கேப்டனாக போடுவாங்க. ஏன்னா பெங்களூர் புல்ஸில் இருக்கும்போது ஒரு கேப்டனாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். யூ மும்பாக்கு வைஸ் கேப்டனாக இருந்தார். ஸோ பர்தீப் இல்லாதனால மேக் மகேந்தர் சிங். ஸோ ஈ வில் பி அ குட் சாய்ஸ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா மகேந்தர் சிங்கை போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இல்லை 7 புது கேப்டன். கேப்டன் வேணால் பழசாக இருக்கலாம். இப்போ சுனில்குமார் பழைய கேப்டன் தான். பட் அவருக்கு புதுசாக யூ மும்பை கேப்டன் ஆக போகிறாரு. பர்தீப் நர்வால் புதுசாக பெங்களூர் புல்ஸுக்காக போடுறாரு. ஸோ அப்படின்னும் போது அது புது கணக்கில் தான் வரும். புரியுதுங்களா? டீமுக்கு புது 7 அணியின் புது கேப்டன்கள் இவங்கெல்லாம். பாக்கி 5 பேர் தான் எக்ஸிஸ்டிங் கேப்டனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பவன் ஷராவத், அஸ்லம் இனாம்தார், சாகர் ராத்தி, இவங்கெல்லாம் தான் போன வருஷமும் அதே டீமுக்கு தான் கேப்டன் இருந்தாங்க. இந்த வட்டையும் அதே டீமுக்கு தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதோட ஒப்பீனியன், உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஜெய்தீப் தை ஆகட்டும், இவங்களாம் தான் வந்து அந்த டீம் கேப்டனாக இருப்பாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ். ஸோ 7 புதிய கேப்டன் கண் பண்ணி தெரியாங்க. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.